பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு தங்கமயில்கிட்ட போயிட்டு, ஆமாம் இப்போ நீயே எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிட்டு உன்னோட பெட்டி படிக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே போயிடு, நானா சொன்னேன் அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாமா மாமா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், எனக்கு ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுங்க, இனிமேல் கண்டிப்பாக நான் ஒரு பொய் கூட சொல்லவே மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நீ செஞ்ச தப்பா மறைக்கிறதுக்காக என் மேலே பழிய போட்டு என்னை இந்த வீட்டில் கெட்டவன் ஆக்கிட்டு இருக்கேன், அதுவும் நீ செய்கிற தப்பு தான், இப்போவே போய் நான் எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்ல முடியும், ஆனால் நீயா சொன்னால் அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், திரும்பவும் ஏதாவது ஒன்று பொய்ய சொல்லி எல்லா பிரச்சனையும் ஏன் மேலே திருப்பி விட்டேன்னா கண்டிப்பாக நானே எல்லாத்தையும் ஆதாரத்தோடு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு, டேய் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை, குழந்தை இல்லைன்றது அவளுக்கும் வருத்தமாக தானே இருக்குது, அப்புறம் ஏன் எல்லா பழியும் தூக்கி அவன் மேலே போட்டுட்ருக்க, அம்மா தெரியாமல் பேசாதீங்க, இது குழந்தை விஷயம் கூட இல்லை, எல்லா விஷயமும் தான், எல்லா விஷயமா எனக்கு புரியல மாமா, மாமா ப்ளீஸ் மாமா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மா இதுக்கு மேலே நான் யார்கிட்டையும் எந்த ஒரு உண்மையும் மறைக்கிறதா இல்லை, இவளா சொல்லுவாளான்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் இவ சொல்கிற மாதிரி தெரியல, சரி வீட்டில் சொல்லான்னு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, இனிமேலும் இந்த விஷயத்த நான் மறைக்கிறதா இல்லை, இவளால் நான் தான் இந்த வீட்டில் கெட்டவனாகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்கிறான்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட பிரமோ முடிச்சிருக்கு.